ஹலோ, வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 6 வெங்காயம், தக்காளி 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் இதை அப்படியே பச்சையாக அரைச்சின்னு வந்துடலாம். குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சுட்டு இப்போது காயட்டும். இது நம்ம வந்து வெங்காயம் தக்காளி ரவா இப்போ அரைச்சாச்சு. பன்னீரை வந்து ஏற்கனவே பட்டர் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து கரம் மசாலா, காஞ்ச மிளகாய் தூள், இது பன்னீர் மசாலா பொடி அதை வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து நான் இதில் கரம் மசாலா போடுறதுனால அதனால் இப்போ வந்து நான் மசாலா பொருள் கொஞ்சமாக தான், கல்பாசி, ஒரு ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஒரு கிராம்பு, அவ்வளோதான் போடுறேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். மேலே தெரிக்கும், அதனால் ஊற்றிட்டு காமிக்கிறேன். வெங்காயம் தக்காளி விழுது ஊற்றியாச்சு. இது இப்போ பச்சையாக அரைச்சதுனால இதுலேயே நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயும் பண்ணலாம். இதை அப்புறம் வதக்கி அரைக்கிறதும் நான் ஒரு நாளைக்கு போடுறேன், வீடியோ போடுறேன். இது அப்படியே இதிலே வந்து நல்லா வதங்கணும். மசாலாவும் கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது ஸ்மெல் போனோடனே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதிலே அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு பாருங்கள். இப்போ கலர் மாறி இருக்குது. இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். பன்னீருடைய மசாலா இது எவரெஸ்ட்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில். காஞ்ச மிளகாத்தூள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, காரம் அதிகமாக எடுப்போது. நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இதை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இதில் கருவேப்பிலை எதுவுமே போட வேணாம். கருவேப்பிலலாம் எதுவும் போட வேணாம். நல்லா இதிலே வதங்கலாம். வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மேலே பெருக்கிது, கொஞ்சம் இடையவே நிற்போம். இதில் இப்போ வந்து பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்டு கிளறி விட்டுட்டு இது நான் வந்து கட்டியாக வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டுடலாம். ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். அதனால் ஒரு விசில் விட்டு எடுத்து பார்ப்போம். பன்னீர் போட்டு குக்கர் மூடி போட்டு முடியாச்சு. ஒரு 2 விசில் விடுவோம், வெயிட் பண்ணுவோம். 2 விசில் தேவையில்லை, ஒரு விசில் போதும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இதில் ரவுண்டு கஸ்தூரி மெந்தியும் கொஞ்சோண்டு ஓமம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஓமம் போட்டிருக்கேன். மாவு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். மூடி வச்சு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. என்ன பட்டர் போடலே நீங்கள் கேட்கலாம். நான் பட்டர் வந்து பன்னீர் வதக்கிறதுக்காக போட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து கஸ்தூரி மேந்தி கொஞ்சம் கசக்கி போட்டுடலாம். இதை அப்படியே போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மேலே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவும் போடலை, அப்படியே தான் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேடு, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
வாங்க சாப்பிட்லாம். சப்பாத்தி போட்டுட்டு காமிக்கிறேன்.